ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைன் கியூப் ஆஃப் 2x பிளஸ் 1ன்ற ஒரு ஃபங்ஷன, ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்ஷன நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ்க்கு தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ எப்படி இன்டகிரேட் பண்றோம்னு பாருங்க. யூசுவலா வந்து ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்ஷன் வந்து பவர்ல இருந்தாலோ, சம் n பவர்ல இருந்தாலோ, இல்ல மல்டிபிள்ஸ்ல இருந்தாலோ நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம் ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ யூஸ் பண்ணி இந்த பவர்ல இருக்கிற ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ நம்ம மல்டிபிள் ரேஷியோஸா மாத்தலாம். மல்டிபிள் ஆங்கிள் ரேஷியோஸா மாத்தலாம். மாத்தினதுக்கப்புறம் நார்மல் இன்டகிரேஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. இதுல யூஸ் பண்ற ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ கொஞ்சம் நோட் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க நோட்ல எழுதுங்க. இப்படி எழுதும்போது உங்களுக்கு அது இன்னும் ஞாபகத்துல இருக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் தெரிஞ்சதா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் எழுத சொல்றேன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் நீங்க போம்போது அத மறந்துருவீங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம், வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம செம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, I இஸ் ஈக்குவல்ஸ் டூ இன்டெக்ரல் சைன் கியூப் ஆஃப் 2x பிளஸ் 1. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா, இட் இஸ் சைன் கியூப் தீட்டா. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது வந்து பவர்ல இருக்கிறனால, இந்த மல்டிபிள் ஆங்கிள் மாத்துறதுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா, we have 1/4 of 3 sin theta minus sin 3 theta. ஸோ இந்த ஐடென்டிட்டிய நம்ம யூஸ் பண்றோம்னா, ஓகே. நம்மளோட கொஸ்டின் வந்து ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ பவர்ல இருக்கிறதுல இருந்து நமக்கு எப்படி மாறிடும்னா, மல்டிபிள் ஆங்கிள்ஸா மாறிடும். அதுவும் எதுலயுமே பவர் இல்லாத மாரி மாறிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் I இஸ் ஈக்குவல்ஸ் டூ. இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி மாறுதுன்னு பாருங்க. 1/4 இன்டெக்ரல். ஏன்னா 1/4ன்றது கான்ஸ்டன்ட் நான் வெளிய போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ sin கியூப் ஆஃப் 2x பிளஸ் 1 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, இட் இஸ் 3 இன்டூ சைன் ஆஃப், ஓகே. தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா, 2x பிளஸ் 1 இருக்கு. ஓகே. மைனஸ் இங்க சைன் 3 ஆஃப் 2x பிளஸ் 1 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத ஒரு பேசிக் சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ண போறோம். என்ன பேசிக் சிம்ப்ளிஃபிகேஷன்னா, 1/4 இன்டெக்ரல் இட் இஸ் 3 sin ஆஃப் 2x பிளஸ் 1 அப்படி தான் இருக்கும். மைனஸ் sin திஸ் இஸ் 6x பிளஸ் 3. சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஒண்ணு போட்டு காமிச்சிருப்பேன். அது இல்லாம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. sin ஆஃப் ax பிளஸ் b ஐடென்டிட்டி இன்டெக்ரல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா, மைனஸ் காஸ் ஆஃப் ax பிளஸ் b பை a. இதுதான் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாம இத நான் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருந்தேன். எனிவே, இப்போ இந்த ஐடென்டிட்டிய நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது நெறைய பேர் வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன பிளண்டர் மிஸ்டேக்னா, இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து a. அந்த a வ நம்ம கடைசியா டிவைட் பண்ணணும். பட் இங்க வந்து நெறைய பேர் அத பண்ண மாட்டாங்க. நீங்களும் வந்து a வ டிவைட் பண்ணாம விட்டுறாதீங்க. டெஃபினட்டா அத வந்து டிவைட் பண்ணுங்க. ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்ஸர் நம்ம கன்க்ளூட் பண்ணிரலாம். ஸோ I இஸ் ஈக்குவல்ஸ் டூ, நான் நார்மல் இன்டகிரேஷன் தான் கன்டின்யூ பண்றேன். 1/4 அப்படியே இருக்கு. ஓகே. ஸோ 3 அப்படியே இருக்கும். நம்ம சைன இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் காஸ் ஆஃப் 2x பிளஸ் 1 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் என்னது? 2. ஸோ அத நான் இங்க போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்க என்ன வரும்? அடுத்த பார்ட் சைன் சைன் ஆஃப் 6x பிளஸ் 3 வந்து இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் மைனஸ் ஹியர். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் வந்துரும். ஸோ காஸ் ஆஃப் 6x பிளஸ் 3 டிவைடட் பை 6. ஸோ இந்த வந்து நம்ம இந்த 6 டிவைட் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைனலா வந்து இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம வந்து C போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஐய கா ஐ மீன் அ இங்க வந்து 2 வந்து காமனா எடுக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர்ல 2 இருக்கு. அதனால 2 காமனா கூட வெளிய எடுத்துக்கலாம்.
அப்படி காமனா வெளிய எடுத்தா வில் பி ஹேவிங் 1/8 ஆஃப் அதே மாரி இங்க நல்லா கவனிங்க. இங்க பாசிட்டிவ் சைன் தான் வந்து முன்னாடி வரணும். எப்பயுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணும். ஓகே. ஸோ -3 காஸ் ஆஃப் 2x + 1 பிளஸ் காஸ் ஆஃப் 6x + 3ன்னு எழுதுறதுக்கு பதிலா, காஸ் ஆஃப் 6x + 3 டிவைடட் பை 3. ஏன் டிவைடட் பை 3ன்னா, இங்க 2 தான் போயிருக்கு. மீதி வந்து 3 இருக்கும். -3 காஸ் ஆஃப் 2x + 1 ஓகே. இங்க டிவைடட் பை 2 வருமா சார்ன்னு கேட்டீங்கன்னா, வராது. ஏன் வராதுன்னா, நம்ம எத காமனா வெளிய எடுத்துட்டோம்? 2 காமனா வெளிய எடுத்துட்டோம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் sin cube of 2x + 1 is equals to 1/8 of cos of 6x + 3 divided by 3 minus 3 into cos of 2x + 1 plus c. பிளஸ் c போடுறதுக்கும் மறந்துறாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து சால்வ் பண்ணலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இன்டெக்ரல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட்லயே லீவ் பண்ணுங்க. அதையும் நான் சால்வ் பண்ணி வீடியோவா உங்களுக்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ நம்ம சேனல் வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸ்டே டியூன். தேங்க் யூ சோ மச்.